ஹலோ டூட், வெல்கம் டு கோகுல்ஸ் பழம்பல்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு காமன் ப்ராப்ளம் இருக்கும். நான் சொல்கிறது வித்தவுட் எனி ஏஜ் டிஃப்ரென்ஸ். அதுதான் நம்மளுக்கு பிடித்த ஃபோன் அடிக்ஷன். ஸோ நீங்கள் அதிலிருந்து வெளில வரணும்னா யூ ஹாவ் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஃபோன். அதுதான் எப்படி எடுக்கணும்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களை கண்ட்ரோல் பண்ணுற ஃபோன் கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் உங்களுக்கான சொல்யூஷன் எங்கே வேணுனாலும் இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் கான்சன்ட்ரேட், ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டுக்கோங்க. வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு த கண்டென்ட். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய டெய்லி ரொட்டீனில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட், நான் டெய்லியும் ஸ்கூல் விட்டு வருவேன். அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் திங்க் தட் ஐ ஹாவ் டு டேக் அ நேப் அண்ட் ஐ வாண்ட் டு கிவ் ரெஸ்ட் டு மை பாடி. பிகாஸ் நான் காலையில் 4:30க்கு எழுந்திருப்பேன். அண்ட் மை ஸ்லீப் டைம் வில் பி 10:30 PM. ஸோ மை ஸ்லீப் டியூரேஷன் வில் பி ஜஸ்ட் 6 hours. பட் அட்லீஸ்ட் ஒரு மனுஷனுக்கு 7 hours ஸ்லீப் ஆச்சு தேவைப்படும். ஸோ ஐ வில் திங்க் ஐ ஹாவ் டு டேக் அ நேப், பட் ஐ வில் ஆல்வேஸ் கம் டு மை ஹோம் அண்ட் ரெஃப்ரெஷ் மை செல்ஃப் அண்ட் ஃபோனை எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இதனால் நான் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன். அண்ட் செகண்ட், ஐ யூஸ்வலி ரீட் புக்ஸ் பட் அட் நைட் பிஃபோர் ஸ்லீப். பட் ரீசெண்டாக என்னால் எந்த புக்குமே ஃபினிஷ் பண்ணவும் முடியல. ஒய்? பிகாஸ் நான் ஜஸ்ட் 15 minutes தான் படிக்கிறேன். அதாவது ஒரு நாளைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி 15 minutes தான் படிக்கிறேன். ஸோ இட் வில் டேக் மோர் தென் 2 to 3 months டு ஃபினிஷ் அட்லீஸ்ட் ஒன் புக். சரி, நம்மளுக்கு ஈவினிங் ஆஃப்டர் ஸ்கூலில் அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் நிறையவே டைம் இருக்குது. கிட்டத்தட்ட 3 to 4 hours கிட்ட டைம் இருக்குது. அதில் நம்ம இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை. எப்பயும் போல் ஃபோன் ஸ்க்ரோலிங் தான் அந்த டைமில். ஸோ ஹேட் சஃபர்ட் அ லாட் வித் திஸ் மொபைல். என்ன டூட், நீங்களும் இப்படி கஷ்டப்படுறீங்களா? டோன்ட் வரி, ஐ ஹாவ் அ சொல்யூஷன் ஃபார் யூ. ஓகே, இதிலேருந்து நான் எப்படி தப்பிச்சேன், எஸ்கேப் ஆனேன், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஐ வாட்ச்ட் யூடியூப் வீடியோஸ் அண்ட் சர்ச்ட் ஃபார் டன்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அண்ட் டிப்ஸ். பட் எனக்கு கிடச்சதெல்லாம் we have to make our screen grayscale, download friction apps. ஆமாம், ஃப்ரிக்ஷன் ஆப்ஸ் தானே நான் சொல்கிறேன். இது என்னென்னா, இந்த ஆப்ஸில் உங்களால் ஒரு டிஸ்ட்ராக்டிங் ஆப்ஸ் சம்திங் லைக் ஸ்னாப்சாட் ஒரு இன்ஸ்டாகிராம் அது மாதிரிலாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ஆப்பை வந்து இந்த ஆப் கிட்ட நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா, அதாவது இந்த ஃப்ரிக்ஷன் ஆப் கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த ஃப்ரிக்ஷன் ஆப் வந்து உங்களை அந்த டிஸ்ட்ராக்டிங் ஆப்குள்ளே போக விடாமல் தடுக்கும், ரெசிஸ்ட் பண்ணும். அண்ட் இட் வில் கிரியேட் சம் ஃப்ரிக்ஷன், தட் ஆப்போசிட் ஃபோர்ஸ். அதுக்காக தான் அது ஃப்ரிக்ஷன் ஆப்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் ஃப்ரிக்ஷன் ஆப்ஸ்னால் 1 minute ஸ்க்ரீன்ஸ் அது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கும். பட் நான் இந்த வீடியோவில் இந்த சேனலில் ஒரு டிப், எந்த சேனல்லையுமே சொல்லாத ஒரு டிப்பை இந்த சேனலில் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க. ஸோ சொல்யூஷன்ஸ். ஓகே டூட், இப்போ நான் உனக்கான சொல்யூஷனை சொல்ல போகிறேன். பட் தட் யூனிக் டிப் வீடியோவோட லாஸ்ட்டில் தான் வரப்போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் டிப், மேக் யுவர் டிஸ்பிளே இன் கிரேஸ்கேல். அதாவது ஒன் ஆஃப் த டாப் யூனிவர்சிட்டியான ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் சாரி ப்ரோ, யூனிவர்சிட்டி ஆஃப் சின்சினாட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டியில் பண்ண ரிசர்ச்சில் தெரிய வந்தது என்னென்னா, நம்மளோட மொபைலுக்கு ஓவராக அடிக்ட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அதில் இருக்க கலர்ஸ் தான். அந்த கலர்டு ஃபோன் இல்லாமல் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணவே பிடிக்காது. ஸோ இப்போயே போய் உங்களோட ஃபோனை கிரே ஸ்கேலில் மாற்றுங்க, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுங்க. ஆண்ட்ராய்டில் ஃபர்ஸ்ட் டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஐயோ, மீண்டுமா? டோன்ட் வரி, இதுதான் நீங்கள் கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணுறதா இருக்கும். நீங்கள் இதை எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா லெட்ஸ் ஸ்டார்டிங் ஸ்க்ரோல். அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அங்கே ஸ்டிமுலேட் கலர் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி, திங்க் அது மோனோக்ரோமின்னு நினைக்கிறேன். அப்படின்னு ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோன் கிரே ஸ்கேல் ஆகிடும். பட் ஃபார் ஐஃபோன், சாரி அதை பற்றி எனக்கு தெரியாது. பட் யூடியூப் டுட்டோரியல் வில் ஹெல்ப் யூ மோர் தென் மீ. எனக்கு இந்த கிரே ஸ்கேல் செட் ஆகலை பிகாஸ் நான் எடிட் பண்ணணும். ஸோ நான் இது எனேபிள் பண்ணலை.
பிகாஸ் ஐ ஹாவ் டு எடிட் அண்ட் ஐ ஹாவ் டு ப்ளே சம் கேம்ஸ். ஸோ அதுக்கெலாம் அது செட் ஆகாது. பட் உனக்கு இது மாதிரி சேனல்ஸ் எதுவுமே இல்லைனா நீ நிச்சயமாக எனேபிள் பண்ணியிருக்கணும், நிச்சயமாக. திஸ் வில் ஹெல்ப் யூ லாட். ஸோ செகண்ட் டிப் என்னென்னா, டர்ன் ஆஃப் யுவர் நோட்டிஃபிகேஷன். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மளால் இன்டர்நெட் ஆன் பண்ணாமலாம் இருக்க முடியாது. ஐ அக்ரி வித் தட் பிகாஸ் எவ்ரி திங் இஸ் டிபெண்டட் ஆன் தட். பட் நம்மளால் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ண முடியல. ரியலி இது என்னோடய டிஸ்ட்ராக்ஷனை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நோட்டிஃபிகேஷன் தான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அதையே நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். பட் நீங்கள் கேட்கலாம், யாராவது எமர்ஜென்சியாக மெசேஜ் பண்ணாங்கன்னா, அப்படிலாம் அர்ஜென்ட்டாக இருந்தால் எந்த கேனையும் உங்களுக்குலாம் மெசேஜ் பண்ண மாட்டான் ப்ரோ, நிச்சயமாக உங்களுக்கு கால் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய வேலையே இல்லை டூட். சத்தியமாக சொல்கிறேன், இந்த டிப் உன்னோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி உன்னோட லைஃப்பையே மாற்றிடும். பிகாஸ் நம்மளால் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாமல் இருக்க முடியாது. ஐ அக்ரி வித் தட். பட் நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆஃப் பண்ணோம்னா நம்ம சோஷியல் மீடியாவுக்குள்ளே ஏதாவது வேணும்னா தான் நம்ம போவோம். பட் இஃப் நோட்டிஃபிகேஷன் இஸ் ஆன், ஒரு வாட்டியும் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுவ. ஸோ கிவ் மோஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபார் திஸ் ஸ்டெப். ஓகே, அவர் லாஸ்ட் டிப், ஆட் சம் ஃப்ரிக்ஷன். ஏண்டா டேய், நீ இப்போ தானடா சொன்ன ஃப்ரிக்ஷன் ஆப்லாம் நல்லா இருக்காதுன்னு, அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீயே ஃப்ரிக்ஷன் ஆப் பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃப்ரிக்ஷன் ஆப் பற்றி நான் பேசல. ஐ எம் டாக்கிங் அபவுட் சம் ஃப்ரிக்ஷன். எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஃப்ரிக்ஷன் ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்குள்ளே போய் எந்த ஆப் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் பிளாக் பண்ணணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அப்புறமா நீங்கள் வந்து அந்த பிளாக் வந்து உங்களால் எடுக்க முடியும். யூ கேன் டேக் த பிளாக். ஒரு வாட்டியும் நீங்கள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய லைஃப்பில் நடந்ததை நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஸ்னாப்சாட்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்னாப்சாட்டோ இன்ஸ்டாகிராம் எந்த சோஷியல் மீடியா ஆப் வேணாலும் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஃப்ரிக்ஷன் ஆப்பில் வந்து நீங்கள் மாட்டி கொடுத்துட்டீங்க. ஸோ உங்களால் இனிமேல் அந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ண முடியாதுன்னும் போது நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே போக மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க. யூ வில் டெஃபினெட்லி கோ இன்டு தட். ஃபர்ஸ்ட் 2 days you will be all right and உங்களுக்கு எதுவுமே இருக்காது and you will be productivity, you will be in a 10x productivity mode. But after 2 days நீங்கள் கிராஜுவலாக அந்த ஆப் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அப்படி ஓப்பன் பண்ண முடியலன்னும் போது யூ வில் கோ டு தட் ஃப்ரிக்ஷன் ஆப் அண்ட் அந்த ஆப் வந்து நீங்கள் பிளாக்லேருந்து எடுத்துருவீங்க. ஸோ இது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பி அந்த ஆப்குள்ளே டிஸ்ட்ராக்டிங் ஆப்குள்ளே நீங்கள் போயிட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக இருந்துட்டு திருப்பி வந்து நீங்கள் அதை பிளாக் பண்ணுறீங்க. அதுக்கு எதுக்கு அந்த ஃப்ரிக்ஷன் ஆப்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நாங்கள் இது மாதிரி திருப்பி அன்பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிகாஸ் நான் இதெல்லாம் ஒன்று விடாமல் கரெக்டாக பண்ணேன். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம உண்மையான சொல்யூஷனுக்குள்ளே இறங்கிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிற ஆப் என்னென்னா யூடியூப் தான். பிகாஸ் ஐ வில் ஸ்பெண்ட் மோர் தென் 4 hours on YouTube in watching useless videos. ஸோ அதுக்குள்ளே போகாமல் இருக்க முடியாது. அண்ட் ஐ ஆல்சோ கேனாட் delete that app பிகாஸ் அது ஒரு சிஸ்டம் ஆப். ஸோ ஐ கிரியேட்டட் அ நியூ இமெயில் அக்கௌண்ட் அண்ட் அதில் ஒன்லி செல்ஃப் ஹெல்ப் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி சேனல்ஸ் ஃபாலோ பண்ணேன். ஓகே, கொஞ்சம் டங்கு ரோல் ஆகுது. அதே மாதிரி சேனல்ஸை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் இந்த புது இமெயில் அக்கௌண்ட்டில். அண்ட் ஐ ஹாவ் an old லேப்டாப். பட் அதை நான் ரொம்ப ஓப்பன்லாம் பண்ண மாட்டேன். அதை வேறு ஓப்பன் பண்ணி எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு விட்டுட்டேன். அது ஏன் அப்படின்னா, பிகாஸ் அது ஓப்பன் ஆகவே 15 minutes ஆகும். அது வந்து ஐ மீன்ஸ் தட் ஹோம் பேஜுக்குள்ளே போகிறதுக்கே 15 minutes ஆகும். அண்ட் அதுக்குள்ளே போயிட்டு நான் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணால் அது ஒரு 15 minutes ஆகும். நியர்லி 30 to 20 minutes ஆச்சும் ஆகும் அதை ஓப்பன் பண்ணேன். ஸோ பிகாஸ் இட் வில் ஹேங் அ லாட். ஸோ அதில் என்னோடய இந்த இமெயில் அக்கௌண்ட்டை வச்சுட்டேன். அதாவது நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிற இமெயில் அக்கௌண்ட்டை வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் ஏதாவது என்டர்டெய்னிங்கான கண்டென்ட் பார்க்கணுன்னா ஐ ஹாவ் டு ஓப்பன் மை லேப்டாப் அண்ட் வெயிட் ஃபார் 20 to 30 minutes to get into that email account. பட் நான் பேசிக்கலி ஒரு லிட்டில் சோம்பேறி. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாறே? அதனால நான் அந்த யூடியூப் பார்க்காம ஐ வில் ஒன்லி வாட்ச் திஸ் ப்ரொடக்டிவிட்டி யூடியூப் அக்கௌண்ட் விச் இஸ் இன் மை ஃபோன். ஸோ இங்கே நான் என்னோடய சோம்பேறித்தனத்தை ஒரு ஃப்ரிக்ஷனாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நான் எனக்கு க்ரியேட் பண்ண ஃப்ரிக்ஷன் இது. இஃப் யூ டோன்ட் லைக் திஸ், வேறு மாதிரி ஏதாவது நீங்கள் உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் த பாயிண்ட் இஸ் யூ ஹாவ் டு க்ரியேட் அ ஃப்ரிக்ஷன். இல்லைனா அந்த ஃப்ரிக்ஷன் ஆப்பை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எனேபிள் அண்ட் ஆப் லாக். ஆப் லாக் வச்சுக்கோங்க. அண்ட் அந்த
ஆப் லாக்கோட பாஸ்வேர்டை உங்கள் ஃப்ரெண்ட் இல்லைனா உங்களோட ஃபேமிலி அது மாதிரி அவங்ககிட்ட க்ரியேட் பண்ண சொல்லிக்கோங்க. அண்ட் அது உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிடுங்க. இது மாதிரி உங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் தெரியாமல் இருந்தாலே நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த விதத்துலேயும் யூ கேன் க்ரியேட் அ எஃபெக்டிவ் ஃப்ரிக்ஷன். ஸோ நான் இந்த ஃப்ரிக்ஷன் க்ரியேட் பண்ணதுனால என்னோடய யூடியூப் ஸ்க்ரீன் டைம் டிக்ரீஸ் ஆச்சு. அண்ட் நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சது. லைக் ஐ டுக் அ நேப் அண்ட் ஃபினிஷ் சம் புக்ஸ். நான் இதெல்லாம் பண்ணேன்னா என்னோடய ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வெளில வந்துடுவேன்றதுக்கான கேரண்டி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ ஹாவ் அன் ஆன்சர் ஃபார் தட் ஆல்சோ. பிகாஸ் ஐ எம் அ லைவ் ப்ரூஃப். ஒரு வாழ்கிற உயிரினத்தான ஒரு உயிரோட ப்ரூஃப் நான் தான். பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் டிப் தவிர நான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணேன். தட் மீன்ஸ் அந்த 2 டிப்புமே நான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் ஐ ஆம் டூயிங் எவ்ரி திங் ஐ லைக் அண்ட் மை லைஃப் இஸ் குட் நவ். ஸோ ஜஸ்ட் 2 டிப்புக்கே இந்த நிலமைனா 3 டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பட் இந்த 3 டிப்பையுமே பண்ணுறதுக்கே நீங்கள் லேசியாக இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது டூட். ஓகே டூட், நான் இந்த ஃபோன் அடிக்ஷன்ற ஜெயிலில் இருந்து வெளில கொண்டு வர ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன். பட் யூ ஹாவ் டு டூ திஸ் 3 சிம்பிள் திங்ஸ் டு கம் அவுட் ஆஃப் திஸ் வெரி வேர்ஸ்ட் க்ரூவல் ஜெயில். அண்ட் இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இந்த ஜெயிலை விட்டு வெளில வருவியா மாட்டேன்? நீ வெளில வருவேனா? லெட்ஸ் மேக் இட் டுகெதர். இங்கே தெரிகிற என்னோடய லோகோவை கிளிக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பட் நீ இப்படியே ஃபோன் டூம் ஸ்க்ரோல் தான் பண்ணுற அப்படின்னா யா த சாய்ஸ் இஸ் யோர்ஸ்.